கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து நினைக்க போகிறோம். சங்கீதம் 46 7வது வசனம் வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிராக்கெட்டில் சேலா. இதே வசனம் 11 அப்படி எழுதப்பட்டிருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. நேற்று தினத்தில் சொன்னோம், இதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான தியானிக்க கிருபை தருவாராக. ஆமென். சேனைகளின் கர்த்தர், சேலா அப்படின்னா என்னன்னு சொன்னோம். சற்று நிதானித்து, சற்று நின்று அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் சேலா அப்படின்னு பிராக்கெட்டில் இருக்கோம், கொஞ்சம் நிதானித்து நம்ம அதை தியானிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இந்த 2 இடத்துலையுமே அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அதனால இது ஆச்சரியமாக இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியம்தான். ஆனால் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர். இந்த வேதத்திலே அண்ணால் தான் எழுந்துன்னு சொல்லுவாங்க, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து பாடியிருப்பாங்க. ஒரு லேடி, இஸ்ரவேலில் ஒரு லேடி இப்படி சொல்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? காரணம் அவங்க ஜெயம் பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஜெயத்தை அறிவிப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க அழகாக அதை குறித்து சொல்லிகிட்டே வருவாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் பெற்று கொண்டவர்கள் சொல்லுகிற வார்த்தை சேனைகளின் கர்த்தர். ஆமேன். வான தூதர்கள் பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்ன செஞ்சுட்ருக்காங்க, ஓயாமல் துதிச்சிட்ருக்காங்க இல்லையா? அந்த நாமத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல தகுதி உடையவர்களை கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை, பரிசுத்த தூதர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்களும் நானும் உபயோகப்படுத்துகிறோம். நீங்களும் நானும் அவரை எப்படி சொல்லி புகழுகிறோம். இதெல்லாம் தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். சேனைகள் கர்த்தர்னா என்னங்க அப்படி நமக்கு தெரியணும் இல்லை? அப்படின்னா இன்றைக்கி 2 சேனைகள் இருக்குது. சேனை அப்படின்னா ஆர்மி, சேனைனாங்க ஆர்மி. இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் ஆர்மி இருக்குது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு 3 விதமான ஆர்மி இருக்குது இல்லைங்களா? தரை வழியாக, வான் வழியாக, நீர் வழியாக என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு படைகள் இருக்குது. அதை தான் நான் ஆர்மின்னு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி பாதுகாப்புக்காக நிற்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஆர்மி பீப்புள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பரலோகம் நமக்கு தெய்வ தூதர்களை எதுக்காக அனுமதி கொடுக்க, நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக, நம்மை சூழ அது வேலை எடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அப்படி தானே அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு மேகசமம் அக்னி சமம் எப்படி பாதுகாவலாக இருந்ததோ, இன்றைக்கு அப்படி தான் நமக்கு ஒரு சேனைகள் பாதுகாவலாக இருக்கிறது. அப்படின்னா இந்த ஆர்மியில் 2 டைப் ஆஃப் ஆர்மியை பார்க்கலாம். என்னென்னா, ஒன்று வான சேனை, இன்னொன்று பூமிக்குரிய சேனை. 2 சேனைகளை நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? வான சேனைக்கு ஒரு காரியம் இருக்கிறது, பூமிக்குரிய சேனைக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறதுல இந்த சேனைகள் அப்படின்றதுல ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய சேனை எப்படி இருக்குன்னா, கர்த்தரால் உருவாக்கப்படுவது தான். இன்றைக்கி ஆபிரகாமுக்கு 318 பேர் யுத்த வீரர்களை எழுப்பினாங்களா? அந்த நாட்டில் யுத்தமும் கிடையாது, யுத்தம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்கும் கிடையாது, அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட காரியமும் கிடையாது. ஆனால் எலியேசர் எழும்பி 318 பேரை பயிற்றுவித்தான் அப்படின்னு வரலாற்று புண்ணியத்தில் இருக்குது. அப்படின்னா எதுக்காக அப்படின்னு ஆபிரகாம் நினச்சிருக்கலாம், என்னவோ கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த 318 பேரை வைத்து தான் ஒரு யுத்தத்தை செய்து அநேகரை திருப்பி கொண்டான் ஆபிரகாம். ஆமென். அப்படின்னா அந்த பூமிக்குரிய சேனைகள் நமக்கு உண்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி பூமியில் வாழ்வதற்கான காரியங்களை நம்ம இன்றைக்கி பூமியில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்காக இந்த சேனைகள், பூமிக்குரிய சேனைகள் என்ன செய்யும், ஒரு நாளில் அழிக்கப்படலாம். அந்த பூமிக்குரிய ஆர்மி இருக்கு இல்லையா, அது ஒரு நாளில் அழிக்கப்படலாம். ஆனால் வான சேனை இருக்கு இல்லையா, வான சேனைகள் ஒரு நாள் அழிக்கப்படாது. ஆமே. அந்த தெய்வ தூதர்கள் இல்லையா, அவங்க நமக்காக அங்கிருந்து இறங்கி நம்மளை காத்துக்கொள்கிறாங்க. அந்த வான தூதர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அழிந்து போவதில்லை. அப்போ இந்த தெய்வ பிள்ளைகளை, இந்த ரெண்டத்தையும் வைத்து பார்க்கிற கர்த்தர் தான் அவர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரு ஆர்மி லீடர். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாரா, இந்த இடத்துல நம்மோடு இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், ஒரு ஆர்மி லீடர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், எப்படி இருக்கும் உங்களுக்கு இல்லை? அப்படின்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அவர் யாருடைய தேவனா? ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட யாக்கோபுக்கு சேனைகளை கொண்டு கர்த்தர் பாதுகாத்தார். ஆமீன். அவனும் ட்ராவல் பண்ணியிருக்கான் இல்லைங்களா? அவன் அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு வான சேனையை அவன் பார்த்தான். ஏனியில் இறங்குவதும் ஏறுவதுமான ஒரு வான சேனையை அவனால் பார்க்க முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த
தேவன் அந்த யாக்கோபின் தேவன், அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்ட அடைக்கலம் தெரியுங்களா? உயர்ந்த அடைக்கலம். சங்கீதம் சொல்லுகிறது, என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த வார்த்தையை போலவே இன்றைக்கு யாக்கோபின் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தோற்று போய் இருக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? வியாதியில் இருக்கிறீங்களா? உதாசீனப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு யாரும் உங்களை கைவிட்டாலும் அவர் கைவிடுவதில்லை. நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க ஊழியத்தை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? எதை இழந்தீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் உம்முடையது, இது கர்த்தரால் தந்தது, அதற்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.